இயேசு கிறிஸ்து நாமத்துல வந்த எல்லா சகோதரிகளுக்கும் ஆண்டவருடைய நாமத்துல வாழ்த்துக்கள். இன்னையோடைய கிளாஸ்க்காக கூட நம்ம ஜெபிச்சு ஆரம்பிக்கலாம். இன்னையோடைய கிளாஸ்க்காகவும் எல்லா சகோதரிகளும் கலந்து கொள்ளணுன்றதுக்காகவும் செய்தியுடைய பிரசனத்துக்காக கூட நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு பிதாவே ஏசப்பா, இந்த வேலைக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான ஒரு இரவு பொழுதுல மீண்டுமாய் ஒரு நாளை எங்களுக்கு தந்து இந்த நேரத்துல நாங்களும் சகோதரிகளாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல அமர்ந்து சத்திய வசனங்கள் கேட்க வந்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா, வசனத்தை கொண்டு எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. நம்பிக்கை இல்லாத இந்த உலகத்துல ஒரு வசனம் எங்களுக்கு நம்பிக்கையாகவும் பலனாகவும் ஆறுதலையும் தேறுதலையும் தரக்கூடியதாக இருக்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. வசனத்துக்காக வந்திருக்கக்கூடிய மக்களுடைய இருதயங்கள்ல தேவையான சத்தியங்களை நீர் எங்களுக்கு தந்து பலப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சுகிறோம். மகள் ஸ்டெல்லாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகளை நீர் ஆசீர்வதிங்க. நல்ல வல்லமையாய் கூட மகள் செய்தியை பிரசங்கிப்பதற்கு நீர் கிருபை காட்டுங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாதபடி இருக்க உதவி செய்யுங்க. மற்ற சகோதரிகளுக்காக விசேஷமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சகோதரிகளும் கூட கலந்து கொள்வதற்கு இந்த நேரத்திலே கூட அவர்களுக்கு ஞாபகப்படுத்துங்க ஆண்டவரே. அவர்களும் கூட சத்தியத்தை கேட்க வேண்டும் என்ற வாஞ்சியோடு வருவதற்கு அவங்க இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க. பரிசுத்தாவே அவங்க இருதயத்துல கிரியை செய்ய வேண்டுமா கெஞ்சுகிறோம். இந்த நேரம் முழுவதையும் நீர் பொருட்படுத்திக் கொள்ளுங்க கர்த்தாவே. ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமீன். சந்தோஷ் பிரியா நமக்காக ஒரு பாட்டு பாடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கீதங்கள் கீர்த்தனைகள் என்ற பாட புத்தகத்தில் உள்ள 633வது பாடல் 633. எண்ணி எண்ணி துதி செய்வார் எண்ணிலடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே இன்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பே பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பு பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணிலடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ. யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ. எலியாவின் தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எலியாவின் தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணிலடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. உனக்கெதிராகவே வருமாயுதம் வாய்க்காதே. உனக்கெதிராகவே வருமாயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவர் அவர் தாசர்க்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை
தாசர்க்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வார், எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே. இந்த இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே. இந்த இயேசுவின் நாமமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேங்க்ஸ் சந்தோஷ். ஸோ நம்ம செய்திக்காக நம்ம போகலாம். ஸோ இன்னைக்கு நமக்கு கூட ஆண்டோட சத்தியத்தை ஸ்டெல்லா அவங்க நமக்காக கொடுக்குறாங்க. ஸோ நம்மளும் கூட சத்தியங்களை கேட்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படியாக மீண்டும் பல நாட்களுக்கு பின்பு கர்த்தர் கொடுத்த சந்தர்ப்பத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்ம இன்விடேஷன்ல பார்த்தபடி பலவீனத்தில் பலன் கொண்ட தேவ மனிதன் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே ஒரு தேவ மனிதன் தன் பலவீனத்துல எப்படி கர்த்தருடைய கரங்கள்ல பயன்பட்டாரு அப்படின்றத நம்ம வேதத்துல இருந்து சிந்திக்கலாம். முதலாவதாக எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 32ல இருந்து 32ல இருந்து 34வது வசனத்தில் வரை நான் வாசிக்கிறேன். பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவரானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். இந்த எபிரேய 11ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்தோம்னா விசுவாச வீரர்கள் பட்டியல் இடம்பெற்றிருக்குது. இந்த அதிகாரத்துல விசுவாசிகளுக்கு பல உதாரணங்களை கர்த்தர் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. நிறைய விசுவாச வீரர்களையும் வீராங்கனைகளையும் இந்த அதிகாரம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. விசுவாச படைத்தளபதிகளை நம்ம பார்க்க முடிகிறது, விசுவாசத்துல ஜெயித்தவர்களை நம்ம பார்க்க முடியுது. இப்படி பல தலைவர்களை நமக்கு முன்மாதிரிகளாக இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்க முடிகிறது. நிறைய நேரங்கள்ல நம்ம சோறுட்டு இருக்கிற நேரம் இந்த புத்தகத்துல எபிரேய புத்தகத்துல 11ஆம் அதிகாரத்தை எடுத்து படிச்சோம்னா நமக்குடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ற அளவுக்கு இதில் உள்ள காரியங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இதுல அந்த 34வது வசனத்துல பலவீனத்தில் பலன் கொண்டார்கள் இந்த வார்த்தையை வாசிக்கும் போது குறிப்பா நாம் பெண்கள் பல நேரங்கள்ல பலவீனப்படுகிறோம். இந்த பலவீனத்தின் மத்தியில நம்ம எப்படி பலன் உள்ளவர்களா மாற முடியும் அப்படின்றத இதுல நான் யாரை குறித்து பேச போகிறேன் அப்படின்னா கிதியோன் என்ற தேவனுடைய நியாயாதிபதியை குறித்ததான காரியங்களை நம்ம பார்க்கலாம். இது கிதியோன் என்ன அர்த்தம்? கிதியோன் அப்படின்னா வெட்டுகிறவன் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்குது. இவர் யார் அப்படின்னா நமக்கு எல்லாருமே தெரியும். இவர் ஒரு நியாயாதிபதி. இந்த நியாயாதிபதி புத்தகத்துல நம்ம பார்க்கும்போது இஸ்ரவேலர்களை பற்றியும் அவர்களுடைய தேசத்துல உள்ள நடந்த பல காரியங்களை பற்றியும் அங்க ஆண்ட தலைவர்கள் தீர்க்கதரிசிகள் அவங்கள பற்றியும் நியாயாதிபதிகளை பற்றியும் அதிகமா பேசக்கூடிய ஒரு புத்தகம் தான் என்னது இந்த நியாயாதிபதி புத்தகம். இந்த புத்தகத்துல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 12 நியாயாதிபதிகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இந்த 12 நியாயாதிபதிகளும் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஜனங்களுக்காக அவர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள். அதுல நம்ம இல்லைன்னே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கர்த்தர் நியாயாதிபதிகளை மிகவும் கவனத்தோடு தேர்ந்தெடுத்து இஸ்ரவேல் ஜனங்கள் கூப்பிடும் போதெல்லாம் அவர்களுக்கென்று கொடுத்தவர்கள் தான் யார்? இந்த நியாயாதிபதிகள். இந்த நியாயாதிபதிகள்ல பார்க்கும்போது நம்ம 5வது நியாயாதிபதியா இருக்கிறவர் தான் யார்? கிதியோன். இந்த கிதியோனை பத்தி நம்ம பார்த்தோம்னா 3 அதிகாரத்துல கிதியோனை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகள் 6, 7, 8 இந்த 3 அதிகாரத்திலையும் பார்த்தோம்னா கிதியோனை பற்றி பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்க நம்ம பார்க்க முடியும். குறிப்பா நியாயாதிபதி புத்தகத்துல பார்த்தோம்னா 2 பேரு அதிகமா பேசப்படுவாங்க. முதலாவதாக தேவன் அதிகமாய் பேசின மனிதன் யார் என்றால் இந்த கிதியோன். கிதியோன் இடத்துலதான் என்ன பண்ணுவாரு? தேவன் அதிகமா பேசுவாரு. அடுத்ததாக 2வதாக சிம்சோன் இடத்துல இருந்து
நிறைய செய்திகளை நம்ம கேட்டிருக்கிறோம். அப்ப 2 நியாயாதிபதிகள் இந்த நியாயாதிபதி புத்தகத்துல மிகவும் அதிகமாகவும் பிரபலமாகவும் அவர்களிடத்திலிருந்து சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளும்படியா இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இந்த கிதியோனை பத்தி நம்ம நிறைய காரியங்கள் கத்துக்கலாம். அதே நேரத்துல அவரிடத்தில் இருந்த பலவீனங்கள் என்ன, அவர் எப்படி அந்த பலவீனத்தை கர்த்தருக்காக கர்த்தருடைய சித்தத்துக்காக அவர் அந்த பலவீனத்திலும் கூட தேவனுடைய கரங்களை எப்படி பயன்பட்டாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். குறிப்பா பலவீனம் அப்படின்னா நாமுமே பலவீனம் உள்ளவர்கள் தான். வேதாகம் அந்த பலவீனத்தை குறித்து என்ன சொல்லுது அப்படின்னா, ரோமர் 5:6 நம்ம வாசித்தோம்னா, நாம் பலவீனவர்களாய் இருக்கும் போது கிறிஸ்து நமக்காக மரித்தார் அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். அப்ப நாம் பலவீனமானவர்கள் தான். நம்முடைய அக்கிரமத்துக்காக கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாரு? மரித்து இருக்கிறாரு. அடுத்து ரோமர் 8:26 நம்ம வாசித்தோம்னா, நம்முடைய பலவீனத்தின் நிமித்தமாக ஆவியானவர் நமக்காக என்ன பண்றாரு? உதவி செய்யறாரு. நம்முடைய பலவீனங்களிலே அவர் என்ன பண்றாரு? வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக என்ன பண்றாரு? வேண்டுதல் செய்கிறார். அப்ப 2 கொரிந்தியர் 12:9 நம்ம வாசித்தோம்னா, அங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை சொல்றத நம்ம பாக்குறோம். என்னது அப்படின்னா, பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று பவுல் தன்னுடைய பலவீனத்தை குறித்து ஆண்டவரிடத்துல சொல்லும் போது கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். அப்படி நம்ம பலவீனத்தை குறித்த அநேக வசனங்களையும் தேவன் நமக்கு கொடுத்த காரியங்களையும் நம்ம வாசிக்க முடிகிறது. சரி, அடுத்ததான் நமக்கு பார்க்கும்போது விசுவாசிகள் பலவீனப்படுவார்களா அப்படின்னா, கண்டிப்பாக விசுவாசிகள் அதிகமே பலவீனப்படுவார்கள், சோதிக்கப்படுவார்கள். என்னென்ன விதத்துல அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவது நம்ம சரீர பலவீனமா இருக்கலாம், அல்லது சிந்தையில பலவீனமா இருக்கலாம், வாழ்க்கையில தோல்வி நிமித்தமாக நம்ம டிப்ரெஷனுக்குள்ள போடலாம், அல்லது தோல்விகளால அழுத்தப்பட்டு நம்ம என்ன பண்ணலாம், பல நிலைமையில வாழ்க்கையில தோற்று போகும் கூட, எழுந்து போக முடியாத நிலைமையிலும் கூட நம்ம என்ன பண்ணலாம், சில நேரங்களில நம்முடைய சரீரத்திலே பலவீனங்கள் மிக அதிகமாய் தாக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம்? பலவீனப்படலாம். அல்லது பண பற்றாக்குறை நிமித்தமாக பலவீனப்படலாம். அடுத்து என்னுடைய வாழ்க்கையிலே அடுத்த நிலை என்ன? ஒன்றுமே இல்லை, இங்க இருந்து பார்க்கும்போது இருளாய் தோன்றுகிறது, எனக்கென்று எதுவும் இல்லை, நான் தனிமையிலே இருக்கிறேன், பயத்திலே இருக்கிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்முடைய சரீரங்கள் என்ன பண்ணலாம்? பலவீனப்படலாம். இப்படி பலவீனம் யாருக்கும் இல்லை என்று நம்ம சொல்லவே முடியாது. இந்த நிலைமையிலே பலவீனமான ஒரு மனிதன் கிதியோன், அவனை தேவன் எப்படி பயன்படுத்தினார் அப்படின்றத நம்ம வேதத்திலிருந்து பார்க்கலாம். இந்த கிதியோனை பத்தி பார்த்தோம்னா, கிதியோனுக்கு 3 அடையாளங்கள் எல்லாருக்குமே தெரியும். என்ன அப்படின்னா, கிதியோன் ஒரு வீக் பர்சன், அவன் ஒரு பலவீனமான மனிதன். 2வது அடையாளம் என்னன்னா, கிதியோன் ஃபியர்ஃபுல் மேன், அதாவது அவன் எல்லாத்துக்கும் பயப்படக்கூடியவன். நம்ம இன்னும் நிறைய காரியங்களை பார்த்தோம்னா, கிதியோன் ஏகப்பட்ட காரியத்துக்கு பயப்படுறத நம்ம பார்க்க முடியுது. 3வதாக கிதியோன் ஒரு டவுட்ஃபுல் மேன், அதாவது எதுக்கு எடுத்தாலும் எந்த எடுத்தாலும் அவர் என்ன பண்ணுவாரு? டவுட் பண்றவரா இருப்பார். யாரையும் அவ்வளவு சீக்கிரத்துல நம்பக்கூடிய மனிதன் அல்ல. இப்ப 3 அடையாளம் கிதியோனுக்கு இருக்கிறது. அவர் ஒரு வீக் பர்சன், அவர் ஒரு ஃபியர்ஃபுல் மேன், 2வது என்னது அப்படின்னா அவன் ஒரு டவுட்ஃபுல் மேன். இப்படிப்பட்ட பலவீனமான இந்த கிதியோன் எப்படி திரளாய் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயாதிபதியாய் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாய் இருக்கிறது. சோ இந்த 3 வீக்னஸ் நம்மிடத்திலையும் இருக்குது. நல்லா பார்த்தோம்னா, நம்ம வீக்கான பர்சன்ஸ், வீக் வெசல். நம்ம பெண்களாய் இருக்கிற நாம் எப்படிப்பட்டவங்க? ரொம்ப வீக்கான பாத்திரம். 2வதாக எதுக்கு எடுத்தாலும் பயப்படக்கூடியவர்கள். நம்முடைய சரீரம் ஒரு இதை காமிச்சிருச்சுன்னா, இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோன்னு யோசிச்சு, அது இப்போ உள்ள நேரத்துல யூடியூப்போ அல்லது என்ன பண்ணுவோம், கூகுள்ல போட்டு சர்ச் பண்ணி அது என்ன டிசீஸ்னே நம்ம கண்டுபிடிச்சு என்ன பண்ணிடுவோம், அதுக்கு அது எந்த அளவுக்கு நம்ம யோசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாம் பயப்படக்கூடியவங்க. 3வதாக ஒரு டவுட்ஃபுல் பர்சன்ஸா தான் நம்மளும் இருக்கிறோம். எதையும் அவ்வளவு சீக்கிரத்துல நம்ப மாட்டோம். எதுக்கு எடுத்தாலும் டவுட் பண்ணக்கூடியவங்களா இருக்கிறோம். இந்த 3 அடையாளமும் பெண்களா இருக்கிற நமக்கு அப்பப்ப போறக்கூடிய ஒரு காரியம். சில நேரத்துல நம்மோட அது வாழக்கூடிய காரியமா இருக்குது.
சரி, இப்படிப்பட்ட இந்த கிதியோனை கர்த்தர் எப்படி பயன்படுத்தினார்? இதே நிலைமையில நம்மளும் இருக்கிறோம். வீக்ஃபுல்லாவும் இருக்கிறோம், ஃபியர்ஃபுல்லாவும் இருக்கிறோம், டவுட்ஃபுல்லாவும் இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில கிதியோன் எப்படி தேவனுடைய பலத்துல பயன்பட்டாருன்றத நம்ம பார்ப்போம். அது நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்பவும் பிரயோஜனமா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட என்ன பண்றோம், சில நேரம் தனிமையில இருக்கும் போதும், சில நேரங்கள்ல ஒரு காரியத்தை குறித்து நினைத்து அது நடக்காத போதும், நாம் டிப்ரெஷனுக்குள்ள போகும் போதும், அதிகமாய் கவலைப்படும் போதும், பயப்படும் போதும், அப்ப நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. அந்த நிலைமையில பார்த்தோம்னா நம்ம நினைப்போம், நம்ம கடைசி எல்லைக்கே போயிட்டோம், அவ்வளவுதான், இனிமேல் ஒரு ஸ்டெப் கூட நம்மளால எடுத்து வைக்க முடியாது, எதிர்காலம் அவ்வளவுதான், வாழ்க்கை என்னது, இருண்டு விட்டது, இனி என்ன, கர்த்தர் நம்மளை எடுத்துக்கொண்டா போதும். அநேக நேரத்துல ஆண்டவரே போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லி நம்ம சொல்லாம என்ன பண்ணிடுவோம், நம்முடைய ரியாக்ஷன்ல நம்ம காமிக்கிறத பார்க்க முடிகிறது. ஆனா இந்த கிதியோனுக்கும் இதே நிலைமை இருந்தது. இந்த கிதியோன் வாழ்ந்த நாட்களிலும் இதே நிலைமை இருந்தது. இப்படி இருக்கும்போது அவனை மட்டும் தேவன் எப்படி பயன்படுத்தினார்? அந்த கிதியோண்டத்திலே அப்படி என்ன ஒரு காரியம் இருந்தது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது, இந்த கிதியோண்டத்திலே ஒரே ஒரு காரியம் இருந்ததை நம்ம பார்க்க முடியும். இந்த கிதியோன் தேவனிடத்திலே விசுவாசமான ஒரு மனுஷனா இருந்தான். அவனிடத்திலே பயம் இருந்தது, வீக்னஸ் இருந்துச்சு, டவுட்னஸ் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனா அவன் பாகாலையோ அல்லது மற்ற தெய்வத்தையோ அவன் நம்பவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் அவன் நம்பினான். என்னென்ன காரியம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். முதலாவதாக இதனுடைய கால சூழ்நிலை என்னன்றதை நான் சொல்லிடுறேன். இது எந்த நாட்கள்ல நடந்தது, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கிதியோன் தேவனுடைய கரங்கள்ல பயன்பட்டார் அப்படின்றத நம்ம பார்ப்போம். 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம், இதுல பார்த்தோம்னா 3 அதிகாரங்கள்ல கிதியோனை பற்றி பேசப்படுகிறது. 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டா கிதியோனை பற்றி மட்டும் பேசுகிறது. கிதியோன் என்ன பண்ணார், என்ன செஞ்சார், அவர் எப்படி தேவனிடத்துல பேசினா உறவானா அப்படின்றது மட்டும் பேசப்படுகிறது. 7ஆம் அதிகாரத்துல பார்த்தோம்னா கிறிஸ்துவுடைய தன்மையும், நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் என்பதையும் அதுல நம்ம பார்க்க முடியுது. 8ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது இந்த குழப்பங்கள்ல மத்தியில எப்படி இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அப்ப இதனுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னா, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 1 வசனங்களை நாம் பார்த்தோம் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள், நியாயாதிபதிகள் என்று எடுத்துக்கொண்டாலே நம்ம என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்வாங்க. பாவம் செஞ்சுட்டு என்ன பண்ணிடுவாங்க, அவங்களை யார் மூலமாவது கர்த்தர் நெருக்குவாரு. நெருக்கணும்னு உடனே என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரை நோக்கி முறையிடுவாங்க. கர்த்தர் தீர்க்கதரிசிகளையோ நியாயாதிபதிகளை அனுப்பி என்ன பண்ணுவாரு, அவங்களுக்கு சேமத்தை கொடுப்பாரு. திருப்பி அவங்களுடைய காலம் ரொம்ப சுமூகமா போகும், கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க. அடுத்து திரும்பவும் அவர்கள் என்ன பழைய நிலைமைக்கு வந்துருவாங்க. அப்படிப்பட்ட நிலையில ஆண்டவரை நோக்கி முறையிடுற இந்த மாதிரி ஒரு சைக்கிள் மாதிரி இதுலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்து வந்தாங்க. 6ஆம் அதிகாரத்துல எடுத்துக்கொண்டோம்னா, இப்ப இவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கிறது யார் அப்படின்னா, பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள், அப்போது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானி கையிலே ஒப்பு கொடுத்தார். இந்த மீதியானியர்கள் யார் அப்படின்னா, ஆபிரகாமுடைய 3வது மனைவியாகிய கெத்துராள் அவருடைய மகன் வழியிலே வந்தவர்கள் தான் இந்த மீதியானியர்கள். கிட்டத்தட்ட சகோதரர்கள் மாதிரிதான். அப்ப இந்த மீதியானியர்கள் என்ன பண்றாங்க, ரொம்ப பலத்து இருக்கிறாங்க. இஸ்ரவேல் புத்திரர் மீது என்ன பண்றாங்க, இந்த மீதியானியர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப மோசமானவங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க மீதியானியர்கள் இஸ்ரவேல் மக்களை போய் அடிச்சு அவங்களுடைய எல்லா காரியங்களையும் தும்சம் பண்ணிடுவாங்க. அதாவது அதை அழிச்சிருவாங்க, அழிச்சிட்டு போயிடுவாங்க. ஏதாவது எடுத்து கொள்ளையாடிட்டு போனா கூட பரவாயில்ல, அவங்க கொள்ளையாடுறது கிடையாது. போய் ஒருவேளை விளைஞ்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த விளைச்சல் எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு ஆடு மாடுகள் எல்லாம் கொன்னுட்டு போயிடுவாங்க. இவங்க வர்றாங்கன்னு தெரிஞ்சாலே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணிடுவாங்க, ஓடி போய் என்ன பண்ணிடுவாங்க, அவங்க குகைகளிலும் மற்ற கெபிகளிலும் அரணான ஸ்தலங்களையும் அடக்கங்களமாக்கி கொண்டு அவங்க வாழ்வாங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை. இந்த நிலைமையில தான் அவங்க என்ன பண்றாங்க, இப்ப 5ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா, 5வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்களோடு கூடாரங்களோடும் வெட்டுக்கிளியை போல திரளாய் வருவார்கள், அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ண முடியாததா இருக்கும். முதல்ல இதுக்கு முன்னாடி வர
இராணுவங்கள் எப்படி வந்தது அப்படின்னா குதிரைகள் மூலமா தான் அவங்க வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா வந்தாங்க. ஆனா இந்த தடவை தான் அவங்க எப்படி வர்றாங்க, முதல் தடவையா வேதத்துல ஒட்டகங்கள் மூலமாக அவங்க வர்றதை பார்க்க. அப்ப திரளானவர்கள் பின்னாடி பாத்தீங்கன்னா அவங்க கடலில் உள்ள மணலத்தனையா இருப்பாங்க அப்படின்றத வாசிக்கின்ற. அப்ப அப்படிப்பட்ட மீதியானியர்கள் என்ன பண்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா வந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கிறத நம்ம பார்க்க முடியாது. இந்த நிலைமையில தான் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தேவனை நோக்கி முறையிடுவாங்க. சோ என்ன பண்றாங்க, முறையிட்டோன்னு இஸ்ரவேல் புத்திரர் மீதியான நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில அவங்க என்ன பண்ணுவாங்க, தேவனை நோக்கி முறையிட்டோம்னா கர்த்தர் என்ன பண்ணுவாரு, ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புவார். எந்த தீர்க்கதரிசின்னு பேர் சொல்லப்படல. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, அந்த தீர்க்கதரிசியை அனுப்பும் போது அவரு எடுத்து சொல்லுவாரு, எகிப்திலிருந்து உங்களை நான் என்ன பண்ணேன், கூட்டிட்டு வந்தேன் அப்படின்றத முன்ன நடந்த காரியங்கள் எல்லாம் சொல்லிட்டு போயிடுவாரு. இந்த நேரத்துலதான் இப்ப என்ன ஆகுது அப்படின்னா 11வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசிரியரான யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும். அந்த அபியேசர் யார் அப்படின்னா மனாசே கோத்திரத்துல ஒரு பிரபு அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அவருடைய இதுல யோவாஸ் ஊராகிய, அதாவது கிதியோனுடைய அப்பாவுடைய பேர் என்ன அப்படின்னா யோவாஸ். சோ அவர் என்ன பண்றாரு இருக்கும்போது இந்த மூதாதையர்கள்லாம் என்ன பண்ணிடுறாங்க, இந்த வாழ்ந்த நாட்கள்ல அவங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விட்டு அவங்க என்ன பண்றாங்க, பாகாலை வணங்க போயிட்டாங்க. அப்ப கிதியோனுடைய பிதாக்கள், அதாவது அவருடைய முற்பிதாக்கள்லாம் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா பாகாலை வணங்க போயிடுறாங்க. அந்த நேரத்துல என்ன ஆயிடுது, குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான் அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். இந்த கிதியோன் என்ன பண்றாரு, இப்ப இருந்து என்ன பண்றாருன்னா அந்த மீதியானியருக்கு பயந்துட்டு அந்த கோதுமைகளை என்ன பண்றாரு அவரு புடுங்கிட்டு, எப்பயுமே கோதுமையை நம்ம என்ன பண்ணுவோம், வயல்வெளியில வெளியில வைத்து அடிப்பார்கள். ஆனா இந்த கிதியோன் என்ன பண்றாரு அப்படின்னா அதை எடுத்துட்டு வந்து இந்த திராட்சை ஆலைக்கு சமீபமா இந்த இதுல இருக்குது. இன்னொரு இதுல நம்ம வாசிக்கும் போது என்ன ஆகுனா திராட்சை ஆலைக்குள் அப்படின்னு போடப்பட்டிருக்கும். அதாவது திராட்சை ஆலைன்றது ஒரு தொட்டி மாதிரி இருக்கும். அந்த தொட்டிக்குள்ள திராட்சை அந்த இதை போட்டு மிதிப்பாங்க. அப்ப ஒரு வழியா அது என்ன ஆகும், சாறு வெளியே போகும். ஆனா இந்த கிதியோன் என்ன பண்றாரு, இந்த மீதியானியர்களுக்கு பயந்துட்டு இவர் என்ன பண்றாரு, அந்த கோதுமை இதை கீழே கொண்டு வந்து மிதிச்சு, அந்த அளவுக்கு அவர் ஒரு பயப்படக்கூடிய ஒரு மனுஷனா இருந்தாரு. அப்படி இருக்கும்போது தேவனுடைய மனுஷன் வந்து என்ன பண்றாரு, கர்த்தருடைய தூதனானவர், கர்த்தர்னு சொல்றாங்க, அவர் வந்து என்ன பண்றாரு, அவனுக்கு தரிசனமாகி தரிசனமானோன்னு என்ன சொல்றாருன்னா, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். பராக்கிரமசாலியேன்னு சொன்னோன்னே என்ன ஆயிடுச்சு, கிதியோனுக்கு அவருக்கு பொருந்தக்கூடிய ஒரு இது என்ன அப்படின்னா, மீதியானுகளுக்கு ஏற்கனவே அவரு பயந்துதான் அவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி வேலைகளை செஞ்சிட்டு இருக்கிறாரு. ஒளிஞ்சிட்டு நம்மளுடைய கோதுமையை இது பண்ணி கோதுமையை வந்து நல்லா மிதிச்சு அதை வெளியே கொண்டு வந்து அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த மீதியானர்கள் வந்து நம்மளுக்கு எல்லா காரியங்களும் அழிச்சிட்டு போயிடுறாங்க, நமக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனையா இருக்கும் என்று அவர் என்ன பண்றாரு, இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தூதனானவர் வந்து என்ன பண்றாரு, பராக்கிரமசாலியே அப்படின்னு சொல்றாரு. பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். அதுக்கு கிதியோன் என்ன சொன்னா தெரியுமா, அவரை நோக்கி என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. உடனே அவர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே அப்படின்னு சொன்னதை கூட அவர் என்ன பண்ணாரு, அவருக்கே தெரியும் அவர் ஒரு பராக்கிரமசாலி கிடையாது, அவரு பயந்தான் கொல்லி அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனா 2வது காரியத்தை அவரு பாக்குறாரு. பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையே என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்க. அப்ப அவருக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னது யார் அப்படின்னா அவருடைய பிதாக்கள் தான். அவருடைய அப்பா, அவருடைய தாத்தாவா கூட இருக்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து அவங்கள கொண்டு வந்தாரு அப்படின்றத அவருடைய அப்பா, அவருடைய பிதாக்கள் தான் சொல்லி இருக்கிறாங்க. அவங்க கர்த்தர் எங்களோட இருந்திருந்தா இந்த காரியம் என்ன ஆயிருக்கு, நாங்க மீதியான கையில அகப்பட்டு இப்படி நாங்க எத்தனை வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்ல 7 வருடங்கள் அங்க அடிமையா இருந்துட்டு இருக்கிறோம். அப்ப இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு என்ன பண்ணிட்டாரு, மீதியான கையில எங்களை ஒப்பு கொடுத்தாரே அப்படின்ற
காரியத்தை சொல்றதா பார்க்க முடியும். இது கர்த்தருடைய தூதனானவருக்கு எப்படி இருந்தது அப்படின்னா மிகவும் ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதா இருந்தது. இங்கு என்ன ஆச்சு அப்படின்னா இந்த காரியங்களை சொல்லும் போது அவனை கர்த்தரிடத்திலே வழி நடத்தின பிதாக்களும் கூட என்ன பண்ணிட்டாங்க, பாகாலை வணங்கி அவனுக்குன்ட்டு என்ன ஆச்சு, அந்த பாகாலுக்குன்ட்டு அவங்க பலிபீடம் கட்டி இருக்கிறாங்க, விக்கிரக தோப்பு இருக்குது, அவங்களுக்குன்ட்டு ஒரு இடத்தை வச்சிருக்கிறாங்க, பலியிடுறதுக்கு அவனுடைய அப்பா 1ஆம் 2ஆம் காளைகளை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க வீட்டுல அந்த தனி மனிதனாய் கிதியோன் மட்டும் எப்படி இருக்கிறாரு, கர்த்தரை மட்டும் நம்பி இருக்கிறார். அந்த ஒரு விசுவாசம் என்ன ஆச்சுன்னா, நீங்க 14வது வசனத்துல வாசித்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, இதை இங்கிலீஷ்ல நம்ம வாசிச்சோம்னா லார்ட் டர்ன் டு ஹிம், கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து. இந்த வேதாகம் முழுவதும் நம்ம பார்த்தோம்னா பழைய ஏற்பாட்டுல பார்த்தோம்னா கர்த்தர் திரும்பி பார்த்த ஒரே ஒரு மனிதர் யார் என்றால் கிதியோன் தான். இப்ப தாவீது பார்த்தா தாவீது கர்த்தரை நோக்கி, மோசே கர்த்தரை நோக்கி, அதே நேரத்துல ஆபிரகாம் கர்த்தரை நோக்கின்னு நம்ம பல இடங்கள்ல வாசித்திருக்கிறோம். புதிய ஏற்பாட்டுல பார்த்தோம்னா கர்த்தர் ஆச்சரியப்பட்ட ஒரு மனிதர் யாருன்றா 100க்கு அதிபதி. அவர் என்ன பண்ணுவாரு, அவருடைய விசுவாசத்தை பார்த்து நான் இந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை நான் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாரு, ஆச்சரியப்படுவாரு. அதே மாதிரி கர்த்தர் திரும்பி பார்த்த ஒரு விசுவாசம் எந்தது அப்படின்னா இந்த கிதியோனுடைய விசுவாசம். அப்ப நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்குது, அவனுடைய மூதாதையர்கள் அவனை கர்த்தருக்குள்ளே வழி நடத்தினவர்கள் கூட என்ன பண்ணாங்க, பாகால் பின்னாடி போய் பலியிட போயிட்டாங்க. 7 வருஷம் மீதியான கையிலே கர்த்தர் கொடுத்தார், சரியா? அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட என்ன ஆச்சு அப்படின்னா இந்த கிதியோன் எப்படி இருந்தார் அப்படின்னா கர்த்தருக்காக இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த விசுவாசம் இன்னைக்கு நம்மிடத்துல இந்த ஒரு விசுவாசம் இருக்குதா? நம்ம சொல்லலாம் நம்முடைய விசுவாசம் என்னை வழி நடத்தினவர்களே பின்வாங்கி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய விசுவாசம் சில நேரங்கள்ல போய்த்து விடும். இப்படிப்பட்ட கர்த்தர் திரும்பி பார்க்கிற ஒரு விசுவாசம், நமக்கு பணம் இருக்குதோ பொருள் இருக்குதோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, கர்த்தர் திரும்பி பார்க்கிற ஒரு விசுவாசம் நமக்கு அவசியமா இருக்குது. கர்த்தர் நம்மளை மீட்டு கொண்டார். விலையேறப்பட்ட இந்த உலகத்துல எவ்வளவோ நல்லவர்கள் இருக்கிறார்கள், அப்படி இருந்தும் கூட கர்த்தர் நம்மளை முன்குறித்து ஒரு திட்டத்தோடு தேவனுடைய சித்தம் நிறைவேற்றுவதற்காக நம்மளை இந்த உலகத்துல வச்சிருக்கிறாரு. ஆனா நாம் என்ன பண்ணுவோம், நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து, இங்க பார்த்தோம்னா கிதியோனுடைய சூழ்நிலை மிக மிக மோசமான ஒரு சூழ்நிலை. மீதியான கையிலே 7 வருடம் அடிமைகளாய் அவர்கள் படுகிற கஷ்டங்கள், பஞ்சம், கிட்டத்தட்ட பஞ்சம் என்னன்னா அவர்கள் அந்த இதையெல்லாம் அழிச்சு போட்டுறாங்க, ஆடு மாடுகள் எல்லாம் அழிச்சு போட்டுறாங்க, அவங்க விளைய வச்சிருக்கிறாங்க, அந்த விளைச்சலை அறுக்கிற நேரத்துல மீதியானியர்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணிடுறாங்க, அழிச்சு போட்டுறாங்க. அந்த நிலையிலும் கூட எல்லாரும் பின்வாங்கி போயிட்டாங்க, எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, பாகால் பின்பு போயிட்டாங்க. அந்த இடத்துல இந்த கிதியோன் என்ன பண்றாரு, விசுவாசத்துல உறுதியா இருக்கிறாரு, நம்புறாரு. கர்த்தர் எங்களோட இல்ல, கர்த்தர் இருந்திருந்தா கண்டிப்பா கர்த்தர் எங்களை மீதியானியர் கையில விட்டுருக்க மாட்டாரே, எங்களை நாங்க இப்படி ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இந்த விசுவாசம் நம்மளிடத்திலே இந்த மாதிரி ஒரு விசுவாசம் இருக்குது. அவன் ஒரு பயம் உள்ளவன், அவன் ஒரு டவுட்ஃபுல் பர்சன், அவன் ஒரு வீக் பர்சன், அப்படியும் கூட அவனிடத்துல இந்த திரும்பி பார்க்கிற விசுவாசம் ரொம்ப அவசியமா இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இதுதான் கிதியோனிடத்திலே அவன் பலவீனனால இருந்தாலும் கூட ஆண்டவர் அவனை பயன்படுத்துவதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த ஒரு விசுவாசம் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்ததாக அப்படி சொன்ன உடனே 14வது வசனத்துல பார்க்கும்போது ஆண்டவர் திரும்பி பார்த்து என்ன சொல்றோன்னா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, இந்த விசுவாசத்தோட நீ என்ன பண்ண போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, சொல்றத நம்ம பார்க்க முடிகிறது. இந்த பலம் நம்முடைய விசுவாசம் தான் என்னது, நமக்கு ஒரு பெரிய பலனாய் நம்முடைய தேவன் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் கூட மாத்தவல. சில நம்ம என்ன பண்றோம், பணம் இருந்தாதான் நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே நடக்கும்னு நம்ம நம்புகிறோம். ஆனா இல்ல, தேவன் மேல் இருக்கிற விசுவாசம் இந்த உலகத்தில் உள்ள சூழ்நிலைகள், எங்க மீதியானியர்கள் நெருக்கும் போதும் கூட அவனுக்கு இந்த விசுவாசம்
இருந்துச்சு. ஏன்னா ஆண்டவர் என்ன பண்ணாரு, எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கினாரு. அதே போல இந்த மீதியான் கையிலிருந்து கர்த்தர் என்னை விடுதலையாக்குவார் என்று 7 வருடம் ஆயும் கூட அவர் என்ன பண்ணா, அந்த விசுவாசத்தோடு காத்திருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த விசுவாசம் நம்மிடத்துல இருக்கிறதா? நம்முடைய குடும்பத்துல சில பிரச்சனைகள் வரும்போது, சில நேரங்களிலே நம்மளுக்கு திருமணங்கள் லேட் ஆகும்போது, சில நேரங்களிலே நமக்கு பணம் இல்லாத போது, அதிக என்னது பண கஷ்டங்கள் வரும்போது, வியாதிகள் வரும்போது நமக்கு இந்த விசுவாசம் இருக்குதா? திரும்பி பார்க்கிற ஒரு விசுவாசம், நம் தேவன் நமக்கு இருக்கிறார், மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராய் நம் தேவன் இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசம். இந்த கிதியோனுடைய விசுவாசம் என்ன ஆச்சு? ஆண்டவரையே திரும்பி பார்த்ததா இருந்தது. நம்ம ரோமர் 4ஆம் அதிகாரம் 19ல இருந்து 21 வசனத்துல நம்ம வாசித்தோம்னா, இங்க ஆபிரகாமை குறித்ததான காரியங்களை நம்ம வாசிக்க முடியும். அதுல அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. இவன் தன்னுடைய சரீரத்துல பலவீனமாய் இருந்தும் கூட, ஆபிரகாமுடைய சரீரம் அந்த குழந்தை பெறுவதற்குரிய அந்த காரியங்கள் இல்லாவிட்டாலும் கூட அவர் விசுவாசத்துல என்ன இருக்கு இல்லையா, பலவீனமா இருக்கவில்லை. நாம் விசுவாசத்துல பலவீனமா இருக்கிறோமா? என்ன ஜெபம் செய்யறோமோ இல்லையோ, ஆண்டவரத்துல இந்த ஆண்டவரே நாங்க விசுவாசத்துல உண்மை திரும்பி பார்க்கிற அளவுக்கு என்ன பண்ணணும்? விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். விசுவாசத்திலே அவன் பலவீனமா, ஆபிரகாம் விசுவாசத்துல பலவீனமா இருக்கல. சோ விசுவாசத்திலே நாம என்ன பண்ணக்கூடாது? பலவீனமா இருக்கக்கூடாது. சரீரத்திலே நமக்கு 1000 பலவீனங்கள் இருந்தாலும் கூட நம்முடைய விசுவாசத்திலே நாம எப்படி இருக்கக்கூடாது? பலவீனமாய் இருக்கக்கூடாது. ஆபிரகாமை போல நாம் எப்படி இருக்க வேண்டும்? விசுவாசத்திலே பலனுள்ளவனா இருக்கணும். சோர்வை விட்டு விட்டு நம்ம என்ன பண்ணணும்? மனசோர்வு விட்டு விட்டு நம்ம என்ன பண்ணணும்? எழுந்திருக்கணும். கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு விசுவாசம், திரும்பி பார்க்கிற ஒரு விசுவாசமா இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. 2வதாக இந்த கிதியோனிடத்திலே என்ன காரியம், மிக முக்கியமான ஒரு காரியம் பார்க்கும்போது, இப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ போ, உன்னைதான் நான் என்ன பண்றேன், இந்த உன்னை கொண்டுதான் நான் இஸ்ரவேலை என்ன பண்ணுவேன், ரட்சிப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அவன் சொல்றான், ஆண்டவனே நான் இஸ்ரவேலை எதனால் நான் ரட்சிப்பேன் ஆண்டவரே? இதோ நான் மனாசே அந்த கோத்திரத்துல என்னுடைய குடும்பம் எவ்வளவு மிக எளியது, அதே நேரத்துல என் குடும்பத்துல நான் மிகவும் சிறியவன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? சொன்னதுதான், கர்த்தர் உன்னோட இருக்கிறார். அதேதான் என்ன பண்றாரு ஆண்டவர் திரும்பி திரும்பி என்ன சொல்றாரு? நான் உன்னோட கூட இருக்கிறேன். நீ ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ என்ன பண்ணுவ? மீதியானரை முறியடிப்பாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றத பார்க்க முடிகிறது. அப்ப என்ன பண்ண, அவன் உடனே ஆண்டவர்கிட்ட ஒரு டெஸ்டிங் மாதிரி வைக்க ஆரம்பிச்சான். என்ன ஆண்டவர், நீங்க தான் வந்தீங்க அப்படின்னா என்ன, நீங்க இங்க இருங்க, நான் போய் என்ன பண்றேன், உங்களுக்கு ஒண்ணு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? இவ்விடம் விட்டு போகாது இருப்பீராக அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? காணிக்கையை கொண்டு வர்றாரு. அப்ப கொண்டு வச்ச உடனே கடவுள் என்ன பண்றாரு? தூதனானவர் என்ன பண்றாரு? இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களை எடுத்து அந்த கற்பாறை மேல் வைத்து ஆணத்தை ஊற்று அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாரு. அப்ப சொன்னோடனே அவன் என்ன பண்ணுவான்? உடனே வச்ச உடனே அவர் என்ன பண்ணுவாரு? அந்த கையில இருக்கிற கோழி நுனியை நீட்டி அந்த இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பத்தையும் அவர் என்ன பண்ணுவாங்க? பச்சிக்கும். அப்ப போனோடனே உடனே இவருக்கு என்ன ஆயிடுது? திருப்பி பயம் வந்துருது. ஐயோ என்னாச்சு அப்படின்னா, நான் கர்த்தர் ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே, அப்பனா பூச்சி நான் செத்து போயிருவேன் போல அப்படின்னு சொல்லி என்ன பண்ண, திருப்பி பயப்பட ஆரம்பிச்சிடுறாரு. உடனே கர்த்தர் என்ன சொல்றாரு? பயப்படாத, நீ சாவதில்லை. அப்ப அவனுக்கிடத்துல இருந்த சின்ன சின்ன வீக்னஸ் எல்லாம் இருந்தாலும் கூட அவன் அதை அப்படியே ஓப்பனா ஆண்டவரிடத்துல சொல்லும் போது கர்த்தர் என்ன பண்றாரு? உன்னை பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன், கர்த்தர் உன்னோட கூட இருப்பான், நீ சாவதில்லை, நீ பயப்படாத. அந்த நிறைய இடத்துல கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கிதியோன் இடத்துல அவனுடைய வீக்னஸை கர்த்தர் அறிஞ்சு என்ன பண்ணுவாரு? சாவதில்லை அப்படின்றத சொல்றத பார்க்க முடியுது. அப்ப பார்த்தோன்னா உடனே கர்த்தர் ஒண்ணு சொல்லுவாரு. என்ன பண்ணுவார்? முதலாவதாக நம்ம கர்த்தரிடத்திலே, முதலாவதாக நம்ம கிதியோன் இடத்திலே கர்த்தர் திரும்பி பார்க்கிற ஒரு விசுவாசத்தை நம்ம பார்த்தோம். 2வதாக அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, தேவனுக்கு பிரியம் இல்லாததை அவன் என்ன பண்ணான்? களைஞ்சு போடுறத நம்ம பார்க்க முடியுது. தேவனுக்கு பிரியமில்லாததை தகர்த்து போட்டான் அப்படின்ற 2வது காரியம் என்ன ஆச்சு அப்படின்னா, உன்னையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, நீ அந்த இடத்துல உன்னுடைய அப்பாவுடைய இடத்துல என்ன பண்ணியிருப்பாரு? அவர் பலிபீடம் கட்டி பலிட்டு இருப்பாரு, விக்கிர தோப்புகளையும் உண்டு பண்ணியிருப்பாரு. உடனே ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நீ போய் என்ன பண்ணு, உன்னுடைய நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு வா. இந்த 2ஆம் காளை என்ன அப்படின்னா, பொதுவாகவே பாகாலுக்கு பலியிடுறதுக்கு 2 காளைகளை ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பாங்க. ஒருவேளை 1ஆம் காளை என்ன ஆச்சு, ஏதாவது சீக்கு வந்தோ அந்த மாதிரி இறந்து போச்சுன்னா இந்த 2ஆம் காளையை பயன்படுத்துவாங்க. அல்லது என்ன பண்ணுவாங்க?
இது வந்து 2 காளைகளையுமே பாகாலுக்கு அவங்க அப்பா வச்சிருந்த ஒரு காரியம். ஒருவேளை 1ஆம் காளையை அவர் வந்து பாகாலுக்கு பலியிட்டு இருக்கலாம். அதனால கர்த்தர் என்ன பண்ணுவாரு, 2ஆம் காளையை வந்து கொண்டு போய் வந்து என்ன பண்றாரு, அந்த பாகாலை பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற விக்கிரக தோப்பை வெட்டு அப்படின்ற ஒரு காரியத்தை சொல்லுவாரு. உடனே சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா, நீ வந்து அந்த கற்பாறை, அது பக்கத்துல ஒரு கற்பாறை இருக்கும், அதுல வந்து ஒரு நல்ல இடத்துல நீ வந்து என்ன பண்ணு, தேவனாய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த 2ஆம் காளையை நீ கொண்டு போய் அதை வந்து என்ன பண்ணு, அந்த தோப்புல இருந்து வெட்டுன அந்த விறகு கட்டைய வைத்து நீ வந்து என்ன பண்ணு, தகன பலிபீடமா கட்டு, அப்படி கடவாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவாரு சொல்லுவார். உடனே என்ன பண்ணுவானா, இந்த கிதியோனுக்கு இவ்வளோ காரியங்களை சொல்லியிருக்க. ஏன்னா அந்த ஊர் முழுவதும் என்ன பண்ணாங்க, பாகாலுக்கு அவங்க போயிட்டாங்க. ஈவன் அவங்க அப்பாவும் யோவாசும் என்ன பண்ணிட்டாரு, பாகாலுக்குண்டு அவரு வழியிட போயிட்டாரு. பகல்ல போனா என்ன ஆச்சு, நம்மள புடிச்சு ஏதாவது பண்ணிடுவாங்க, என்ன பண்ணிடுவாரு, கூட என்ன பண்ணுவாரு, 10 பேரை கூப்பிட்டுக்குவாரு. அதே நேரத்தை தகர்ப்பதுக்கு என்ன பண்ணுவாருன்னா, இரவு வேளையில தான் போவார். இரவு வேளையில போய் என்ன பண்ணுவார், இருந்தாலும் தேவன் சொல்வதை அவர் என்ன பண்ணுவாரு, கேட்பாரு. தேவனுக்கு பிரியம் இல்லாததை அவரு தகர்த்து போட்டார். இன்று நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கும் நமக்கும் தடையா இருக்கிற என்ன இருக்குதோ அதை நாம என்ன பண்ணணும், முதலாவது தகர்த்து போடணும். தகர்த்து போட்டாதான் நம்ம என்ன பண்ண முடியும், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். இங்கு கிதியோன் தேவனுக்கு பிரியமில்லாத அந்த பலிபீடத்தை தகர்த்து தேவனுடைய சித்தத்துக்கு அவன் கீழ்ப்படிந்தான். அப்ப தேவனுக்கு பிரியமானது அவரு செஞ்சாரு. அப்ப இந்த கிதியோண்டத்துல அவருக்கு பயம் இருக்குது, அந்த மக்களை குறித்த கவலை இருக்குது, எல்லாமே இருக்குது. கடைசியில காலையில எழுந்து இது யாரு இடிச்சாங்கன்னு மக்கள் கண்டுபிடிச்சு அது யோவாசுடைய மகன் அப்படின்னு தெரிஞ்சோடனே யோவாஸ்ட வந்து நிக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. அப்ப யோவாசை என்ன பண்ணிடுறாரு, அவருக்கு சப்போர்ட் பண்றதையும் நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கும் நமக்கும் இடையாய் இருக்கிற என்னென்ன காரியங்கள் இருக்குது நம்ம பார்க்கணும். ஒருவேளை அது மொபைல் போனா இருக்கலாம், யூடியூபா இருக்கலாம். அப்ப தேவனை எடுத்து விட்டு நம்ம வேற எதை வைக்கிறோமோ, ஒருவேளை பணமா இருக்கலாம், அது ஒருவேளை நம்முடைய வேலையா கூட இருக்கலாம். அப்ப தேவனுக்கு நமக்கும் தடையா இருக்கிற காரியங்களை நம்ம என்ன பண்ணணும், தகர்த்து போட்டாதான் நம்ம என்ன பண்ண முடியும், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். ஆண்டவர் வந்து சொல்றாரு கிதியோன்ட்ட, நீ இதை செய் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பயம் கொடுக்கிற வேலையாக இருந்தாலும் கூட அவன் செய்யறத நம்ம பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கணும், ஆண்டவரே என்னிடத்துல உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்ன இருக்குதா ஏசப்பா, அதை வந்து தகர்த்து போடணும். அது தகர்த்து போடணும். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த முதல் இடத்தை வேற யாருக்கு கொடுத்தாலும் அது என்னது அப்படின்னா பிரியமில்லாத ஒரு காரியமா இருக்குது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இது மாதிரி காரியங்கள் இருக்குதா, இது மாதிரி பலிபீடங்களை நம்ம கட்டி வச்சு அதுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமா, இருந்தா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவரே எனக்கும் உமக்கும் இருக்கிற இந்த காரியத்தை, ஆண்டவரே தடையாய் இருக்கிற இந்த காரியத்தை எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி நாம் ஆண்டவரத்துல ஜெபிக்கும் போது கண்டிப்பாக நாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம். அடுத்து பலிபீடத்தை கட்டி அவர் என்ன பண்றாரு வந்துறா. அதனால அவருடைய பேர் என்ன பேரு, எருபாகால் அப்படின்னு பெயரிடப்பட்டது. 32வது வசனத்துல, தன் பலிபீடத்தை தகர்த்ததின் நிமித்தம் பாகால் அவனோடு வழக்காடட்டும் என்று சொல்லி அந்நாளிலே அவனுக்கு எருபாகால் என்று பெயரிடப்பட்டது. அப்ப இவருக்கு என்னாச்சு, அவருக்கு ஒரு பேரும் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக 3வதாக இந்த கிதியோண்டத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவன் கிதியோன் வந்து தேவனுடைய சித்தமா அப்படின்றதும் அவன் என்ன பண்றான் அப்படின்னா, தேவனிடத்துல ஒரு நிச்சயத்தை அவன் உறுதி செய்யறத பாக்குறோம். அதை எதன் மூலமாக அப்படின்னா, சோதனை செய்வதன் மூலமாக அவன் என்ன பண்றான், தேவனுடைய திட்டத்தை அவன் உறுதி செய்யறத பார்க்குவோம். இவன் ஏற்கனவே எப்படிப்பட்ட மனிதன், பயந்த மனிதன். இப்ப பலிபீடத்தெல்லாம் தகர்த்தாச்சு, தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்னபடி பண்ணியாச்சு. அடுத்ததாக ஆண்டவருடைய பிரதான திட்டம் என்ன, மீதியான் கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கணும். அதுக்காக என்ன பண்றாரு, ஆண்டவர் வந்து கிதியோனை என்ன பண்றாரு, ஆயத்தப்படுத்துறாரு. உடனே சொன்னோன்னே 36வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, கிதியோன் தேவனை நோக்கி, தேவரே சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால், அதுக்கு என்ன பண்ணாரு, அவர் தேவனிடத்துல ஒரு சோதனையை செய்யறத நம்ம பார்க்க முடிகிறது. சில நேரம் இது வந்து தேவனை சோதிக்கலாமா அப்படின்றத நம்ம யோசிக்கலாம். ஆனா இவருடைய சோதனை என்னாச்சு அப்படின்னா, அவருடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுச்சு, அவருக்கு தைரியத்தை
கொடுக்கக்கூடியதா இருந்தது. இந்த காலகட்டத்துல, இந்த கடைசி காலகட்டத்துல சோதனைகள் மிக மிக அவசியமா இருக்கு. நம்ம அநேக செய்திகள் கேட்கிறோம். நிறைய பேர் வேதத்திலிருந்து நமக்கு வந்து அநேக காரியங்களை சொல்றாங்க. ஆனா அது தேவன் தான் பேசுகிறாரா என்பதை நம்ம என்ன பண்ணணும்? வேதத்தில் உள்ள வசனங்களை வைத்து நம்ம என்ன பண்ணணும்? சோதிக்கக்கூடியவர்களா இருக்கணும். அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக நம்ம அப்படியே செய்ய கூடியவர்களா இருக்கக்கூடாது. அப்ப இந்த காலகட்டங்கள்ல இது போன்று நாம என்ன பண்ண வேண்டும்? நாம வேத வசனத்தை வைத்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணணும்? சோதிக்கணும். இங்க கிதியோனுடைய சோதனையில எப்படி இருந்துச்சு? ஆண்டவரிடத்துல நான் தான் வந்து இஸ்ரவேலை என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானா இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை என்ன பண்றாரு? களத்துல போடுகிறான். பனி வந்து என்னது? தோளின் மேல் மாத்திரம் பெய்து பூமி எல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரே சொன்னபடி என்னது? இது வந்து ஒரு உச்சிதத்தை அவன் என்ன பண்றான்? ஒரு சோதனைய ஆண்டவரிடத்துல சொல்றதப்பா. இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பீர் என்று அதனாலே நான் அறிவேன். ஆண்டவர் சொல்லிட்டாரு. இருந்தாலும் அவனுக்கு ஒரு பயம். எங்க நான் என்னுடைய சுயபலத்துல போய் தோத்து போயிட்டேன்னா என்ன ஆயிரும்? ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு விசுவாசத்துல ஒரு தைரியத்தையும் கொடுக்கணுன்றதுக்காக அவன் என்ன பண்றான்? ஒரு சோதனைகளை வைக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அது அவன் சொன்னபடியே அப்படியே ஆயிற்று. அவன் மறுநாள் காலமே எழுந்திருந்த போது அந்த தோலை கசக்கும் போது அதுல வந்து என்ன ஆயிருது? அதுல இருந்து பனி நீர் வந்து ஒரு கிண்ண நிறைய பிழிந்ததை நம்ம பார்க்க முடியும். அப்போது கிதியோன் என்ன பண்றாரு? தேவனை நோக்கி, ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் மட்டும் அவனுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்றதுக்கு இன்னொரு சோதனை அவன் செய்யறதா பாக்குறான். அந்த தோல்ல மட்டும் பெய்யக்கூடாது, ஆனா பூமி முழுவதும் அது பெய்யணும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றது? சொல்றத நம்ம பார்க்க முடிகிறது. அதே மாதிரி ஆண்டவர் சொன்னாரு. சொன்னதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணார்னா, அதுக்கப்புறம் அவர் அந்த சோதனைய வேற எந்த இடத்துலயும் அவன் சோதனைய ஆண்டவரிடத்துல கேட்கவே இல்ல. அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது, ஒரு தைரியம் வந்தது. நம்ம மீதியானரை எதிர்த்து போய் எப்படி போர் செய்வோம் எதுவுமே தெரியாது. நம்மளுடைய இஸ்ரவேல் மக்களுக்கு போர் புரிய தெரியாது. ஈட்டிய கையில எடுக்கிறதுக்கு நமக்கு பழக்கம் இல்ல. அவங்க என்னடான்னா எப்படி வந்திருக்காங்க? குதிரையில ஒட்டகங்கள்ல வந்திருக்காங்க. குதிரையில வரல, ஒட்டங்கள்ல வந்திருக்காங்க. அப்ப அவங்க கிட்ட நிறைய கேடகங்கள், பட்டயங்கள், மணலத்தனையா இருக்குது. கடற்கரை மணலை போல திரளாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் தன்னைத்தானே என்ன பண்றான்? சோதிக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணலாம்? சில நேரங்கள்ல உறுதி செய்வதற்காக ஆண்டவரிடத்துல சில காரியங்களை கேட்கிறத நம்ம ஒண்ணும் அது தப்பு அப்படின்றது சொல்றதுக்கு இல்ல. நம்முடைய விசுவாசத்தை நம்ம வர்த்திக்கப்படணும். ஆண்டவரே எந்த வசனத்திலிருந்து எனக்கு காண்பீங்க? நீங்க பேசுங்க. உங்க வசனத்தை கொண்டு நீங்க என்ன பண்ணுங்க? எனக்கு ஒரு உறுதியை கொடுங்க விசுவாசத்துல. அவன் என்ன பண்ணான்? அவன் வந்து ஒரு ஒரு நிச்சயம் தெரியணும் அப்படின்றதுக்காக சில சோதனைகளை அவன் செய்யறத நம்ம பார்க்க முடிகிறது. கிதியோனுடைய வாழ்க்கை வந்து மிக ஒரு பெரிய சேலஞ்ச். ஒருவேளை அவனுக்கு பயத்து நிமித்தமாக கூட அவன் என்ன பண்ணியிருக்கலாம்? எப்படி ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே இந்த சோதனையை எனக்கு உறுதிப்படுத்துங்க. கண்டிப்பாக அதுவாதான் இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? பொறுமையோடு கூட அவனை வந்து என்ன பண்றாரு? பயன்படுத்துறத நம்ம பார்க்க முடியாது. கடைசியாக அவன் தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படுகிறத பார்க்க முடிகிறது. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? நீ போ. 4வதாக என்ன பண்றாரு? தேவனுடைய சித்தத்துக்கு. அதுக்கப்புறம் அவன் எந்த ஒரு இதையும் கேட்கல. நீ என்ன பண்ணு? கிளம்பி போ அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணான்? உடனே அதிகாலமே காலையில எழுந்து என்ன பண்றாரு? கிளம்பி போறத நம்ம பார்க்கறது. போனா 32,000 பேரு இவங்க இதுல இருக்கிறாங்க. அப்ப இத்தனை பேர் போனீங்கன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா, என் கை என்னை ரட்சித்ததுன்றது இஸ்ரவேல் வந்து ஈஸியா சொல்லிட்டு போயிருவாங்க. அதனால நீ என்ன பண்ணு? இத்தனை பேரு வேண்டாம். அப்ப நீ ஒரு காரியம் செய்ய. என்ன அப்படின்னா, பயம் திகிலும் உள்ளவர்கள் வந்து என்ன பண்ணுங்க? நீங்க கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொன்னோன்னே எத்தனை பேர் கிளம்பி போனாங்க? 22,000 பேரு பயமும் திகிலுமா இருந்து என்ன பண்ணிடுறாங்க? பின்னிட்டு போயிடுறாங்க. மீதி இருக்கிறது 10,000 பேரு. 10,000 பேர் போனாலும் இவன் என்னாலதான் ரட்சிச்சீங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? சொல்லிருவாங்க. அதனால நான் இன்னொரு காரியத்தை சொல்றேன்னு சொல்லி என்ன பண்ணுவாரு? ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்லுவாரு. அதை சொல்ல சொல்ல கிதியோன் என்ன பண்ணுவான்? கீழ்ப்படிந்து அதை மக்களுக்கு சொல்றத பார்க்க முடிகிறது. மக்களுக்கு சொல்லும்போது ஆண்டவர் ஒரு 2 காரியங்களை சொல்லுவாரு. ஒண்ணு என்ன பண்ணுவாருன்னா, ஜனங்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக சொல்லி கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்கிறவன் எவனோ அவனை தனியேயும், குடிக்கிறதுக்கு முழங்கால் ஊண்டி குடிக்கிறவன், நாயை போல நக்கிறவங்களையும் தனியாவையும், குடிக்கிறதுக்கு முழங்கால் ஊண்டி குடிக்கிறவங்களையும் தனியாவும் நீ நிறுத்து. கடைசியா ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, அந்த நக்கி கொடுத்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சிப்பேன். அப்போ மொத்தம் எவ்வளவு யுத்தத்துக்கு கொண்டு போறவங்க எத்தனை பேரு? 300 பேர் மட்டும்தான். எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? ரிஜெக்ட் பண்ணிட்டு, இப்படி ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு பெரிய யுத்தத்துக்கு அவர் வந்து என்ன பண்றாரு? செயல்படுத்துறத நம்ம பார்க்க முடிகிறது. ஒப்பு கொடுத்து மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? தங்க இடத்துக்கு போயிடுறாங்க. அப்ப அந்த ராத்திரி என்ன ஆயிருது அப்படின்னா, எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ராத்திரியில இருக்கும்போது கர்த்தர் வந்து என்ன பண்றாரு?
தெரியும் கிதியோன் எப்படிப்பட்டவன், ஒரு பயந்த சுபாவம். கண்டிப்பா அவன் இந்த நேரத்துல எந்த ஒரு அடையாளத்தையும் ஆண்டவர்கிட்ட கேட்கல, எந்த ஒரு சோதனையும் கேட்கல. ஒருவேளை மனசுக்குள்ளே ஒரு பயம் அவனுக்கு இருந்திருக்கும். உடனே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ வா, எந்திரி, எந்திரிச்சு என்ன பண்ண, அந்த சேனை இடத்துக்கு நீ போ. அப்ப போகும்போது கூட அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த சேனையை உன் கையில நான் ஒப்பு கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆனால் இவனுக்கு ஒரு பயம். இப்ப என்ன சொல்றான்னா ஆண்டவர், நீ தனியா போகாத, ஏன் உன் கூட யாரை கூட்டிட்டு போ, பூராவை நீ கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்க முடியாது. இப்ப கூட கர்த்தர் என்ன பண்றாரு, 2 பேரையும் எங்க போறாங்க, அந்த சேனைக்கு போறாங்க. போனா அங்க ஒரு ஆச்சரியம் என்ன நடந்தது தெரியுமா? அங்க அவங்க அந்த இடத்துல எப்படி படுத்திருக்கிறாங்களாம், வெட்டுக்கிளிகளை போல திரளாய் பள்ளத்தாக்கிலே அவங்க படுத்து கிடக்குறாங்க. படுத்து கிடக்குறாங்க. அவர்களுடைய ஒட்டகங்களுக்கு கணக்கே கிடையாது. கடற்கரை மணலை போல திரளாய் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு இரவு வேளை சூழ்நிலையில ஆண்டவர் என்ன சொல்றாரு, பூராவையும் இந்த கிதியோனையும் சொல்றாரு. 2 பேரும் போறாங்க. போகும்போது கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றவனுக்கு, அப்ப 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஒருவனும் இன்னொருத்தனும் மற்றொருவனும் பேசிக்கிறாங்க. எனக்கு ஒரு சொப்பனம் வந்தது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன். என்ன ஆச்சு அந்த சொப்பனத்துல, சுட்டி இருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்துக்கு உருண்டு வந்து அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது. கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். அப்ப மற்றொருவன் சொல்றான், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலனுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல. எனக்கு இத படிக்கும்போது பயங்கர ஆச்சரியமா இருந்தது. என்ன அந்த கிதியோனுக்கு அவனோட அந்த காரியத்தை வர்த்திக்க பண்றதுக்கு சொப்பனம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, எதிரியானவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க 2 பேரும் பேசுறத கிதியோன் கேக்குறார். இன்னைக்கும் கூட கர்த்தர் நம்ம அநேக நேரங்கள்ல அவிசுவாசம் உள்ளவங்களா இருக்கிறோம். ஒரு நிமிஷம் கூட நம்ம விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறது இல்ல. நிறைய டவுட் பண்றோம், நிறைய கேள்விகளை நம்ம கேட்கிறோம். ஆனாலும் கர்த்தர் எப்படி இருக்கிறாரு, ரொம்ப பொறுமையோடு நம்மள நேசிக்கிறாரு, நம்ம மேல அன்புள்ளவர்களா இருக்கிறாரு, நமக்கு நன்மைகள் செய்வதற்கு வழி வாசல உண்டு பண்றாரு. இந்த கிதியோன் எப்படிப்பட்ட டவுட்டா இருந்தாலும் கூட ஆண்டவர் என்ன பண்ணாரு, எதிரிகளுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து, அந்த சொப்பனத்துல அந்த மீதியானியரை மீட்க போறது, மீதியானியரை வெல்ல போறது இந்த கிதியோன் அப்படின்றத பேர் சொல்ற அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு, காமிச்சாரு. இதை பார்த்த உண்மையிலே கிதியோன் அந்த இடத்துல ரொம்ப வெக்கப்பட்டிருப்பாரு. நம்ம எவ்வளோ நேரத்துல ஆண்டவர் இடத்துல என்னென்ன காரியங்களை நம்மள ஆண்டவர் இவ்வளவு தூரம் பரிசோதிச்சோன்னு அவர் ரொம்ப வெக்கப்பட்டிருப்பாரு. அந்த இடத்துல பார்க்கும்போது அவன் உடனே பணிந்து கொண்டு உடனே என்ன பண்ணுவாரு தெரியுமா, பாளையத்துக்கு வந்து எல்லாரும் எழுந்திருங்கன்னு சொல்லியிருப்பாரு. கர்த்தர் நம்மளுக்காக எவ்வளவு யுத்தங்களை செய்யறாரு. எல்லாவற்றையும் செய்யறதுக்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆயத்தத்தோடு இருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம், ஆண்டவரே எனக்கு பலவீனமா இருக்குது, எனக்கு சோர்வு இருக்குது, எனக்கு தானே தெரியும் என் உடம்புல என்ன நடக்குன்றது அப்படின்னு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நமக்கு பலத்தை கொடுத்தவரே அவர் என்னது, பலவீனத்துல பலன் கொடுக்கிறவரே நம்முடைய தேவன். நம்மோட கூட இருக்கிற ஆவியானவர் நம்மளுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார். நம்ம என்னைக்காவது அதை யோசித்து பார்த்திருக்கிறோமா? கிதியோன் உடனே என்ன பண்ணாரு, பணிந்து கொண்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி கிளம்பினாரு. கிளம்பி அங்க போனா என்ன ஆச்சு, இவங்க கூட இருக்கிறது என்னது அப்படின்னா 3 காரியம். எக்காலம், பானை, இன்னொன்னு என்னது, தீவெட்டி. இதுதான் 300 பேருக்கும் கிதியோனையும் சேர்த்து கர்த்தர் கொடுத்த ஆயுதம். அங்க இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க, அங்க இருக்கிறவங்க ஒட்டகங்களை வச்சிருக்கிறாங்க, என்னென்னமோ வச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் எப்படி எதிரிகளை தோற்கடிப்பதற்கு கர்த்தருடைய பிள்ளைங்களை எப்படி பயன்படுத்துறாருன்றது ஆச்சரியப்படுகிற விதத்துல இருக்குது. இந்த 3 காரியத்தை வைத்து அவங்க வெற்றி பெற்றதை நம்ம பார்க்க முடிகிறது. ஒரே நேரத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பானையை உடைப்பாங்க. அந்த உடைத்த அந்த காரியத்தை பார்க்கும்போது அந்த பாளையத்துல இருந்தவங்க அந்த ஏதோ ஒண்ணு வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பயந்து ஒருவரோடு ஒருவர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ளே அடிச்சு வெட்டி எல்லாரும் இறந்துருவாங்க. இப்ப கர்த்தர் ஜெயத்தை கொடுத்ததை நம்ம பார்க்க முடிகிறது. இன்னைக்கும் கூட கர்த்தர் நமக்கு தீவெட்டிகளை கையில கொடுத்து, என்னது தீவெட்டியாய் நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரு, கர்த்தருடைய வசனத்தை கொடுத்திருக்கிறாரு. நம்ம சோர்ந்து போகும்போது, பலவீனப்படும் போது நம்மளை ஆறுதல் படுத்துறதுக்கும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார், தீவெட்டிகளை நம்மளை கையில கொடுத்து, நீங்க என்ன பண்ணுங்க, போங்க, புறப்பட்டு போங்க அப்படின்னு சொல்லி எக்கால சத்தத்தை போல நம்ம என்ன பண்ணுவோம், புறப்பட்டு போய் நீங்க தேவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிங்க. நீங்க எப்படி கர்த்தருடைய பிள்ளைகளாய்
மாறினீங்களோ அதை மற்றவர்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், நமக்கு கொடுத்த ஒரு கமாண்ட்மெண்ட் இருக்கு. இப்படி நம்மளுக்கு கொடுத்த நிறைய காரியங்களை நம்ம விட்டு விட்டு நம்ம என்ன பண்றோம், நம்முடைய பலவீனங்களை குறித்து நம்ம பரிதவிக்கிறோம். இப்படிப்பட்ட பலவீனமான கிதியோனை கர்த்தர் எப்படி வல்லமையாய் பயன்பட்டார். முதலாவதாக கிதியோனிடத்திலே அந்த திரும்பி பார்த்த விசுவாசம். நம்மிடத்தில் விசுவாசம் இருக்குதா? நம்ம பிரச்சனையே நோக்கி பார்த்துட்டு இருக்கிறோமா, இல்ல தேவனை நோக்கி பார்த்துட்டு இருக்கிறோமா? பிரச்சனையிலே காட்டிலும் பெரியவர் தேவன் ஒருவர் இருக்கிறார், நம்மை படைத்தவர் இருக்கிறார், நம்முள்ளே வாசம் செய்கிறார். இந்த விசுவாசம் நம்மிடத்துல இருக்கு. இரண்டாவதாக தேவனுக்கு பிரியமில்லாததை நம்ம தகர்த்து போடுறோமா? கிதியோன் தகர்த்து போட்டான், தேவ சித்தத்தை நிறைவேற்றான். மூணாவதாக நம்ம தேவனோடு கூட சோதனையில நம்ம தேவனோடு கூட நடக்கிறோமா? நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற ஒரு சோதனை நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சோதிக்கிறவர்களா இருக்கிறோமா? நான்காவதாக தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறோமா? ஆண்டவர் பலவீனர்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனர்களை தெரிந்து கொண்டாருன்றத நம்ம வாசிக்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் பலவீனமானவர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்றத நம்ம ஒரு நிமிஷம் நோக்கி பார்க்க வேண்டியதா இருக்கிறது. 1 கொரிந்தியர் 2 நம்ம வாசிக்கும் போது, ஞானிகளை 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். பலவீனமான கிதியோனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவனிடத்துல அநேக பலவீனம் இருந்தது. அவன் ஒரு வீக் பர்சன், அவன் ஒரு ஃபியர்ஃபுல் மேன், அவன் ரெண்டாவது அவன் டவுட்ஃபுல் மேன். அப்படிப்பட்ட நிலைமையிலும் கூட கர்த்தர் அவனை பலவீனத்தின் மத்தியிலும் அவனை பலன் கொள்ளும்படியாய் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். நாமளும் கூட ஒரு வீக்கான வெசல்ஸ், ஒரு பலவீனமான பாண்டம். கர்த்தர் நம்மளையும் கூட ஊழியம் செய்யும்படியாய் குடும்பங்களிலே நம்மளை வைத்திருக்கிறார். நம்மளுடைய ஊழியம் எப்படி இருக்கு, நம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே, நம்மளுடைய குடும்பத்திலே நம்முடைய ஊழியங்கள் எப்படி இருக்குது? நம்முடைய பலவீனத்தையே நாம் நினைத்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாம நம்ம என்ன பண்ணிடுறோம், போயிடும். இந்த கிதியோனை போல நாம என்ன பண்ணணும், தேவனுடைய சித்தத்திலே பலன் உள்ளவர்களாய் பயன்பட வேண்டும். ஒரு தேவனுடைய மனுஷன் இப்படியாக சொன்னார். எப்படி என்றார், ரிக் வாரன்ற ஒரு தேவனுடைய மனுஷன் சொன்னார், தேவன் எப்போதும் குறைவுள்ளவர்களை குறைவுள்ள சூழ்நிலைகளில் தம் சித்தம் செய்ய பயன்படுத்தி இருக்கிறார். God has always used imperfect people in imperfect situations to get his will done. தேவன் எப்பொழுதும் குறைவுள்ளவர்களை குறைவுள்ள சூழ்நிலைகளில் தம் சித்தம் செய்ய பயன்படுத்தி இருக்கிறார். நாம் குறைவுள்ளவர்கள் தான், ஆனாலும் இந்த குறைவோடு கூட கர்த்தர் அவருடைய சித்தம் நிறைவேற்றுவதற்காக நம்மளை பயன்படுத்துவார். நாம் ஒவ்வொருவரும் யோசித்து பார்ப்போம். நம்மளே நாம் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய குறைவுகளையே நம்முடைய பலவீனங்களையே நாம் நினைத்து நம்ம ஒதுங்காதபடி தேவ சித்தம் நிறைவேறுவதற்காக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒப்பு கொடுத்து கடந்து போவோம். இந்த கிதியோனை குறித்து ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப என்கரேஜா இருந்தது. ஏன்னா நானுமே ஒரு பயந்த சுவாபம். அநேக நேரங்கள்ல எப்படி நான் ஜெபித்த நாட்கள் உண்டு, ஆண்டவரே கிதியோனை எப்படி பயமுள்ள கிதியோனை நீங்க பயன்படுத்தினீங்களோ அதே போல பயன்படுத்துங்கன்னு. இது எனக்கு அநேக நேரங்கள்ல தைரியத்தை கொடுத்துருக்குது. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலையும் சில வீக்னஸ் உண்டு, சொல்ல முடியாத காரியங்கள் அநேகம் உண்டு. அது எல்லாருடைய தேவனிடத்துல சொல்லும் போது கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.